வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டியோட ஓப்பனிங் 22,433, அதாவது சப்போர்ட் லெவல் 2ல தான் நமக்கு ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகி தொடர்ந்து அதே 5 நிமிஷத்துல 3வது சப்போர்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதனால இந்த இடத்துல இந்த ஓப்பனிங் பாயிண்டாவும் இந்த 5 நிமிஷ கேண்டிலோட எண்ட் பாயிண்ட்டை க்ளோசிங் பாயிண்டாவும் எடுத்து அடுத்து S4, S5, S6 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துலையும் S4ஐயும் பிரேக் அவுட் பண்ணி S5ல ஒரு சைட்வேஸ் கொடுத்து இந்த இடத்துல S4ஐயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல S6ல சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து 22,124ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம முன்னாடி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல 3 க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருந்தோம். 1, 2, 3. இந்த 3வது க்ளோனிங் சேனல் வச்சு இங்க 4வது க்ளோனிங் சேனல். ஏன்னா நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்கள் அதிரடியா வெள்ளிக்கிழமை இறக்கம் கொடுத்துச்சு. இந்த இறக்கம் வந்து 4வது க்ளோனிங் சேனல் வரைக்கும் என்ட்ரி ஆயிருக்கு. 3வது சேனல்ல இருந்து இந்த இடத்துல 5 நிமிஷத்துல இறக்கம் கொடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு அடுத்து நீங்க க்ளோனிங் சேனல் வரைஞ்சிருந்தீங்கன்னா எங்க வரைக்கும் மூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நீ ஈஸியா அனலைஸ் பண்ணிருக்க முடியும். இந்த இடத்துல சைட்வேஸ் கொடுத்து நமக்கு அதோட விக் வந்து 4வது சேனலுக்கும் வெளியில வந்திருக்கு. ஆனா க்ளோசிங் பாத்தீங்கன்னா 4வது சேனலுக்குள்ள போய் க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிற சப்போர்ட் லெவல்ல எந்த லெவல்ல ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா லெவலும் ரீச் ஆயிருக்கிறது நம்மளால இங்க பார்க்க முடியுது. சப்போர்ட் லெவலுக்கு போகவே இல்லை. இந்த இடத்துல நிஃப்டி 50யோட 4 மணி நேர கேண்டில பார்த்துட்டு இருக்கோம். முதல் அதுல நல்ல ஒரு ராலி இருந்தது. பாதியில அன்னைக்குரிய ஹை பிரைஸும் லோ பிரைஸையும் டச் பண்ணியிருந்துச்சு. நல்ல ஒரு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல மார்க்கெட்ல இருந்தது. எப்பயும் நமக்கு S4, S5, S6 கண்டுபிடிச்சோம்னா ஏதாவது ஒரு லெவல்ல பவுன்ஸ் பேக் ஆகும். ஆனா வெள்ளிக்கிழமை பார்த்தோம்னா நமக்கு இந்த S6ஐயும் தாண்டி நிஃப்டி 50 கீழே இறங்கி பார்த்து க்ளோஸ் ஆகும் பொழுது இந்த S6 ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இரண்டாவது பாதியில பார்க்கும்போது நமக்கு இங்க ரெட் சிக்னல் இருக்கு. ஆனா பையரோட டாமினேஷன் கொஞ்சம் இருந்தது. ஆனா முடியும் தருவாயில திரும்பவும் நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல ஃபார்ம் ஆகி இங்க நான் பாத்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் 6ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட். நிஃப்டியோட கம்பேர் பண்ணும் பொழுது பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா 390 பாயிண்ட்கள் தான் குறைஞ்ச கிட்டத்தட்ட வந்து மூவ் ஆயிருக்கு. எப்பயும் பேங்க் நிஃப்டி தான் அதிக லெவல்ல மூவ் ஆகும். ஆனா வெள்ளிக்கிழமையில நிஃப்டி 50 நமக்கு பேங்க் நிஃப்டியோட அதிக லெவல்ல மூவ் ஆயிருக்கு. ஓப்பனிங் பார்க்கும் பொழுது 48,437. இங்க எதுவும் இரண்டாவது சப்போர்ட் லெவல்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஆனா நமக்கு இங்க இந்த இடத்துல திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. 3வது சப்போர்ட்ல ஜோன்ல பவுன்ஸ் பேக் ஆகி சப்போர்ட் லெவல் 1ல ரீச் அவுட் டச் பண்ணி திரும்பவும் கீழ் நோக்கி இறங்கி இங்க S2-வை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த S2 நமக்கு இங்க வரும் பொழுது S1 வந்து ரெசிஸ்டன்ட் லெவலா செயல்படும். இங்க S2 வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி S1 வரைக்கும் வந்து S1ம் பிரேக் அவுட் ஆகியிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கிறதுனால நமக்கு கிட்டத்தட்ட 3 கேண்டில்ல வச்சு 15 நிமிஷம் கேண்டிலுக்கு ஓப்பனிங் அண்ட் இந்த பாயிண்ட்டை க்ளோசிங் பாயிண்டா எடுத்து S4, S5, S6 கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு S4 லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆகி இந்த S4 ஜோன்லயே திரும்பவும் நமக்கு மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சு S2 லெவல் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. மூவ் ஆகி முடியும் தருவாயில திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்து S3 லெவலான 48,200
48,344 அதாவது 48,344 அந்த ஜோன்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இங்க நமக்கு 3 க்ளோனிங் சேனல் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல வரைஞ்சது. அதே 3 க்ளோனிங் சேனல் தான் இங்க 4வது சேனல் நமக்கு என்ட்ரி ஆகல. 3வது சேனல்லயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3வது சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல 2வது கேண்டில் அதாவது 2வது மணி நேரத்துல பார்க்கும் பொழுது திரும்பவும் 2வது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. ஆனா அடுத்த சேனல்லயே நமக்கு அடுத்த கேண்டில்லயே 3வது சேனலுக்கு திரும்பவும் என்ட்ரி ஆகி 2வது சேனலுக்குள்ள மூவ் ஆகாம 3வது சேனலான 48,578 அப்படிங்கிற லோ லெவல்ல டச் பண்ணி 48,344ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ல எந்த லெவல்ல ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சப்போர்ட் லெவல்ல 48,200 ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரீச் பண்ணியிருக்கு. 48,200 ரீச் பண்ணியிருக்கானா இங்கேயும் ரீச் ஆயிடுச்சு. அடுத்து 47,800 வரைக்கும் போயிருக்கானா இன்னும் நமக்கு போகல. அதாவது ஜனவரி மாசம் 27ஆம் தேதி நமக்கு இந்த 48,000 பிரேக் அவுட் பண்ணி 47,700 வரைக்கும் போயிருந்தது. அந்த லெவல் இன்னும் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு ரீச் ஆகல. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர கேண்டில். இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல் பாதி செல்லரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிக லெவல்ல இருந்தது. 2வது பாதியில பார்க்கும் பொழுது நமக்கு இங்க கிரீன் சிக்னல் தான் இருக்கு. ஆனா விக் பாத்தீங்கன்னா நமக்கு செல்லிங் சைடு அதிகமாகிருக்கு. முடியும் தருவாயில செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.